ஹாய் ஃபௌசியா, அஸ்ஸலாமு அலைக்கும். உனக்கு ஒரு சர்ப்ரைசிங்கான கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லு பார்ப்போம். எனக்கு தெரியலப்பா, என்னன்னு கெஸ் பண்ண முடியல. நீ என்னன்னு சொல்லுப்பா எனக்கு. நீ இது ஷாப்பிங் மால் போனேன். அங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு 2 பவுச் பார்த்தேன். எனக்கு பிங்க் கலர் பவுச்சும் உனக்கு ப்ளூ கலர் பவுச்சும் வாங்கிட்டு வந்தேன். என்னோட பவுச்சு வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். உனக்கு மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேன். வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஹாய், ஜாலி ஜாலி ஜாலி. எனக்கு பிடிச்ச ப்ளூ கலர் பவுச்சே வாங்கிட்டு வந்திருக்கேன். வா வா, சீக்கிரம் அன்பாக்ஸ் பண்ணலாம். இப்பயே எக்ஸைட்மெண்ட் ஆகாத. ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எக்ஸைட்மெண்ட் ஆகும். ஓகேயா? இதுக்குள்ள ஒரு அழகான குட்டி பாக்ஸ், காம்பேக்ட் பாக்ஸ் பார்த்தியா? அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம், ஒரு ஸ்கேல், 2 பென்சில், ஒரு ஷார்ப்னர், ஒரு எரேசர். ரொம்ப அழகாக இருக்குல்ல? இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்குள்ளே நம்மளோட 2 பேரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவை வேணால் வச்சுக்கலாம். இதுக்குள்ளே ஒரு நோட் புக் வேற கொடுத்துருக்காங்க. ஓகேயா? எரேசர், ஸ்கேல், 2 பென்சில். எவ்வளோ அழகா இருக்குல்ல? இதோட சேர்த்து ஒரு குட்டி ப்ரொஜெக்டர் கேமராவும் வாங்கினேன் உனக்காக. கிளாஸ் டைமில் மிஸ் ரொம்ப போராக கிளாஸ் எடுத்தாங்கன்னா டெஸ்க்கு கீழே வச்சு இந்த ப்ரொஜெக்டரை யூஸ் பண்ணி விளையாடு. ஓகேயா? ரொம்ப ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுக்கு பின்னாடி லைட் இருக்கும். இந்த லைட்டை ஆன் பண்ணி யூஸ் பண்ணலாம். லைட்டை ஆஃப் பண்ணு. எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லித்தர்றேன். பார்த்தியா? லைட் ஆஃப் பண்ணியாச்சா? இதை வச்சு கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தா அடுத்தடுத்த கேரக்டர் வரும். பார்த்தியா? ரொம்ப அழகா இருக்குல்ல? உனக்கு என்ன கேரக்டர் பிடிக்குன்னு சொல்லு. எனக்கு இது பிடிக்காது, மாத்து. இது ரொம்ப நல்லா இருக்குடி. குட்டி பொம்மை ஸ்ட்ராபெரியை வச்சுக்கிட்டு இருக்குல்ல. நெக்ஸ்ட் பிளாக். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இதுவும் ரொம்ப கியூட்டா அழகா இருக்குடி. இதுவும் நல்லா இருக்கு. இந்த கேரக்டரும் மாத்த. அவ்வளோதான். இவ்வளோ கேரக்டர் தான் இதில் இருக்கு. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான திங் சொல்லி தர்றேன். இதை கேரக்டர் வச்சு நீ ட்ராவும் பண்ணலாம். இந்த மாதிரி நோட் புக் எடுத்துட்டு அந்த இதுக்கு மேலேயே, ட்ரேஸ்க்கு மேலேயே நம்ம ட்ரா பண்ணி பார்த்தா அந்த கேரக்டர் நமக்கு கிடச்சிரும். ஓகேயா? பார்த்தியா எவ்வளோ அழகா கேரக்டர் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஃபௌசியா, ஹுமைரா, உங்களுக்காக ஷாப்பிங் போய் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்களேன். சர்ப்ரைஸிங்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். வந்து பாருங்க. என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஆண்டி? ஆமாம், நான் சொன்னேன் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸுங்க யாரையுமா காணுமா. எல்லாருமே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றதுக்காக போயிட்டாங்கம்மா. எனக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் ஆசையாக இருக்குமா. குட்டீஸ், நீங்கள் என்ன சொன்னீங்க? விளையாட போகிறேன், எனக்கு திங்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு தானே சொன்னீங்க. அதனால வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. ஃபௌசியா, தம்பிக்கு தெரிஞ்சா ரொம்ப அடம் பிடிப்பான். அதனால உன் ஃப்ரெண்டோடய உட்காந்து இங்கே வெளியவே விளையாடு. போங்கம்மா, நான் சொன்ன எல்லா திங்ஸுமே வாங்கிட்டு வரல. 2 திங்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு தம்பிக்கு வேற தெரியாம விளையாடுன்னு சொல்றீங்க. நான் என்னென்ன திங்ஸ்னா சொன்னேன். கிளிட்டர் சொன்னேன், க்ளூ சொன்னேன், அப்புறம் கலர்ஃபுல் சாண்ட் சொன்னேன். எதுவுமே வாங்கிட்டு வரலம்மா. எப்போ பார்த்தாலும் தம்பி கேட்குற எல்லா ஐட்டமுமே வாங்கிட்டு வரீங்க. ஆனால் நான் சொல்ற எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டேங்கிறீங்க. 2 திங்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஃபௌசியா, சின்ன பிள்ளை மாதிரியா ஏன் அழுகிற? என்கிட்ட கிளிட்டர், க்ளூ, அப்புறம் கலர்ஃபுல் சாண்ட்லாம் இருக்கு. வீட்டில் போய் நான் எடுத்துட்டு வரேன். இந்த மாதிரி சின்ன பிள்ளை அழுகாத. எப்போ பார்த்தாலும் ஷேர் பண்ணி நல்லா ஜாலியாக விளையாடாத நல்லா இருக்கும். நீ என்னடா இப்படி அழுகிற? அம்மா இது சாரி கேளுமா. சாரிம்மா, தேங்க்யூம்மா நீங்கள் வாங்கிட்டு வந்ததுக்கு. சாரிம்மா, நம்ம பண்ண மாட்டேன், இந்த மாதிரி பேச மாட்டேன். இங்க பாருப்பா, அழகான ஸ்லைம் மஞ்சள் கலர்ல இருக்கு. மஞ்சள் இருக்கு. இப்போ நான் இப்போதான் கவுத்த போகிறேன் பாரு. வழக்கா வருதுடி. ஏதோ ப்ளூவில் வச்சிருக்க மாதிரி வருதுடி. இப்போ நம்ம பால்ஸை போட்டுடலாம். இது தெர்மோகோல் பால்ஸ் டே. நல்லா இருக்குல்ல? நல்லா இதை வச்சு சாட்டிஸ்ஃபேக்ஷனா டப்புன்னு அடிக்கலாம். ஜப்புன்னு போட்டு இந்த பிளாஸ்டிக் பால்ஸை போட்டு சூப்பராக விளையாடலாம்ப்பா. ஐடியாப்பா, நம்ம பால்ஸை போட்டு ஸ்லைமை தண்ணிக்குள்ளே போட்டால் எப்படி இருக்கும்? வேணாடி. ஃபஸ்ட்டு ஸ்லைமில் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா அமுக்கி, இதை வச்சு ப்ரெஸ் பண்ணி அமுக்கி எல்லா கலர்ஸ் பால்ஸை வச்சு அமுக்கி நல்லா அதை வச்சு இழுத்து ரப்பர் மாதிரியே பண்ண ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அழகான தெர்மோகோல் பால்ஸ்லாம் எங்கே இருந்துப்பா வாங்கினேன்? நானும் ஒரு ஸ்லைம் வாங்கி பண்ணணும்னு ஆசையாக இருக்கு. புச்சி கத்திரிக்கா, எங்களுக்கு மட்டும் கொடுக்காம நாங்கள் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணணுமா? போங்கடி எங்கிட்டு. வா, இப்போ பச்சை கலர் லிட்டரை போட்டு அழகாக பண்ணிடலாம்ப்பா. இந்த பச்சை கலர் லிட்டரை இப்போ போடலாம். வா, ஜக்குன்னு ஓட்டாச்சு. நம்ம கையிலனா அப்பிக்கிடுச்சு. அழகாக இருக்குது. அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஆயுதத்தை வச்சு அடிச்சிடுவாங்க.
ஏய் லூசு, அம்மா தானே வாங்கிட்டு வந்தாங்க. கிளிட்டர் மட்டும் தானே அம்மா வாங்கிட்டு வரல. கிளிட்டர் மட்டும் நான் போய் எடுத்துட்டு வந்தேன். தெர்மோகால் பால்ஸும் ஸ்லைமும் அம்மா தானே வாங்கிட்டு வந்தான். அம்மா கிட்ட நெக்ஸ்ட் டைம் டிஃப்ரெண்ட் கலர்ஸாக வாங்கிட்டு வர சொல்லணும். நல்லா இருக்குல்ல, செம்மையா இருக்குல்ல. உங்கள் அம்மா வாங்கிட்டு வந்த கலர் சூப்பராக இருக்குடி. நீ என்ன கடையில் வாங்கன்னு சொல்லு, நானும் ஒரு கடை வாங்கிட்டு வந்து உனக்கும் ஷேர் பண்ணுறேன். நம்ம டீம் மெம்பர்ஸுக்கு ஃபுல்லாக ஜாலியாக விளையாடலாம். ஏய், இதை ஜவ்வு மாதிரியே இழுத்து பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குடி. ஆனால் இதில் ஃப்ளெக்சிபிலிட்டியே போயிடுச்சு பார்த்தியா? இது ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏய், நிறைய ஸ்லைம் நான் அப்படியே இழுத்தா அப்படியே ஜவ்வு மாதிரியே வரும் தெரியுமா? இதில் வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாரு, இதை இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சு பார்ப்போமா, நல்லா இருக்கும். இப்போ பாரு, மிக்சிக்குள்ளே உள்ளே வச்சுட்டேன். க்ளோஸ் பண்ணுவோம் லிட்டை. இப்போ ஆன் பண்ணுவோம். ஆன் ஆயிடுச்சு பார்த்தியா? ஏய், பிளேக்கே மாட்டலடி அதில். ஏய், ஜார்லேருந்து இப்போ கிளாஸில் ஊற்றுவோமா? இப்போ இது என்ன உண்மையானதா குடிக்கிறதா? இதை போய் கிளாஸில் ஊற்ற போகிறேன்னு சொல்கிறேன். ஏய், செம்ம ஜாலியாக இருந்துச்சுல. நெக்ஸ்ட் டைம் விளையாடுறப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் சேர்ந்து விளையாடலாம். அப்போ தான் நல்லா ஜாலியாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நம்ம எல்லாம் ஸ்லைம் வச்சு குக்கிங் காம்படிஷன் பண்ணலாம்ப்பா, சூப்பராக இருக்கும். ஓகேடி, நம்ம வியூவர்ஸ்க்கு பாய் சொல்லிடலாம். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். பாய். போரிங்காக அடிக்குதுப்பா, ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நீ சொல்லுவேன். ஐடியாப்பா, நம்ம சொப்பு ஜமா வச்சு விளையாடலாமா? என்கிட்ட சில்வர் சொப்பு ஜமா இருக்கு. நல்ல ஐடியா தான். என்கிட்ட உடன் சொப்பு ஜாமா இருக்கு. ஓஹோ, உன்கிட்ட தான் உடன் சொப்பு ஜாமா இருக்குன்னு சீன் போடுறியா? என்னட்ட இங்கே பார்த்தியா என்னோட சில்வர் சொப்பு ஜாமாவை எவ்வளோ இருக்கு பார்த்தியா? எவ்வளோ சவுண்டு வருதுன்னு பார்த்தியா? இப்போ நான் உனக்கு ஒன்று ஒன்றா காட்டி பறக்க விடுறேன் பாரு. 3 பிளேட்டு, ஒரு சோறாப்பை, ஒரு வெஜிடேபிள் வாஷரு. இப்போ பாரு, இன்னும் நிறைய ஜாமாவை நான் பறக்க விட்டு காட்டுறேன். மூக்கில் கை இருக்கிற மாதிரி கட்டுறேன். கிரேட்டரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஜெக்கு, அதுக்கப்புறம் ஒரு வாளி. இது மறந்து போச்சு, எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. மக்கு, உனக்கு ஜாமான் இருக்கிறதே வேஸ்ட். அதுக்கு பேரு என்ன கேனு. சரி விடுப்பா. இவ பாரு, நான் நிறைய ஜாமாவை எடுத்து வச்சிருக்கேன். சொல்லாம தான் எடுத்து வச்சிருக்கேன், அதுதான் உனக்கே தெரியுமே. சரிப்பா, உன்னோட உடன் ஜாமாவை எடுத்துக்காட்டு. வாய் மட்டும்தான் கிளியே பேசுற. என்னென்ன திங்ஸ் பேர் கூட தெரியல. அதுக்கு பேரு சாம்பிராணி போடுற கரண்டி. ஓகே, என்னோட உடன் ஜாமாவையும் காமிக்கிறேன் பாரு. பார்த்து நீனே கண் குளிர்ச்சியா கண்ணுல இருந்து தண்ணி வர்ற மாதிரி அழுகுவ பாரு. என்னோட திங்ஸ பாரு நான் கொட்ட போறேன். என்கிட்டயும் இந்த மாதிரி உடன் பேக் இருக்கு. இப்ப எல்லாத்தையும் கொட்ட போறேன். கொட்டினதுக்கு அப்புறம் நீனே பாரு. அப்புறம் ஒண்ணு ஒண்ணா உன்கிட்ட எடுத்து காமிக்கிறேன் என்னென்ன திங்ஸ்னா அதுல இருக்குண்டு. நீனே பாரு. உன் திங்ஸ் பெருசா என் திங்ஸ் பெருசா? என்னதுதான் நிறைய ஜாமா. இங்க பாரு, சட்டி, பானை, அதுக்கு மேலே வைக்கிறேன் இன்னொரு பானை, அதுக்கு மேலே வைக்கிறேன் இன்னொரு பானை, அதுக்கு மேலே வைக்கிறேன் இன்னொரு பானை. பார்த்தியா, அடுக்கிட்டேன். உன்ன மாதிரி அவள் அடுக்குனேன், பரத்தி வச்சேன். இங்கே பாரு, இது எதுக்கு தெரியுமா? பெப்பரு, சால்ட்டு, இதெல்லாம் நல்லா இடித்து போடுறதுக்கு. அப்புறம் இன்னொரு சட்டி, அப்புறம் அதுக்கு மேலே வைக்கிறதுக்கு இன்னொரு சட்டி, எல்லா சட்டியும் மூடுறதுக்கு. எத்தனை பிளேட்டு பார்த்தியா? உங்ககிட்ட 3 பிளேட்டு தான் இருந்துச்சு. எவ்வளோ குட்டி அழகான ஒரு திங்ஸ் இருக்கு பார்த்தியா? இதுல ஏதாச்சும் நீ குட்டியா போட்டு வச்சுக்கலாம். இது எதுக்கு தெரியுமா? நம்ம இட்லி மாவு அரைக்கிறதுக்காக கிரைண்டர் யூஸ் பண்றாங்க இப்போ உள்ள காலத்துல. இதுல அரிசி, உளுந்து எல்லாத்தையும் போட்டு ஆட்டு 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 ஆட்டி மாவள்ளி வைக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில். அதுக்கப்புறம் இன்னொரு பானை, அதுக்கு மூடுறதுக்கு மூடி. பார்த்தியா, இது எதுக்குன்னு தெரியலப்பா. நான் ரொம்ப நாளாக யோசனை பண்ணுவேன், ஆனால் இது எதுக்குன்னு தெரியல. உனக்கே தெரியல, அது டேபிளில் உட்கார்றதுடி மக்கு பிஸ்தாரி. சரி விடு. உன் திங்ஸ்ல இருந்து ஒரு ஜாமா பேர் உனக்கு தெரியல, அதே மாதிரி என் திங்ஸ்ல இருந்து ஒண்ணு தெரியல. அதெல்லாம் சகஜமாடா. சரி விடுப்பா, அதெல்லாம் ஒரு கதை தான். அதெல்லாம் நம்ம நினைச்சுக்கிற கூடாதுப்பா. இப்போ நம்ம சமைச்சு பறக்க விடுறோம் பாரு. ஒரு வீடு மகாமதத்தையும் ஃபயாஸ்டையும் பறக்க விடுறோம் பாரு. சரி, உன் ஸ்டவ் எடு. உன்னோட திங்ஸ்ல இருந்து உன் ஸ்டவ் எடுத்து வைப்போம். ஓகே, என்னோட உடன் ஜாமால இருந்து சட்டியை தூக்கி வச்சாச்சு. நேற்று பண்ண ஸ்லைமு எப்படியே இருக்குப்பா. இப்போ நம்ம அதில் போட்டு சமைச்சு போகிறோம்.
அதுதான் ஒரு கீரையா வைக்க போறோம். பாரு இப்ப நான் போடுறேன் பாரு, எவ்வளவு இழுக்கிற மாதிரியே இருக்கு. எனக்கே சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. இப்ப பாரு நான் போடுறேன். போட்டாச்சுப்பா. இப்ப நம்ம தெர்மோகோல் பால்ஸை போட்டு ஸ்டவ்ல வச்சாச்சு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். அதுக்காண்டி நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். நான் நேற்று வாங்கிட்டு வந்தேன்ப்பா. ஹுமேரா, ஒரு புடிடி ஐஸ்கிரீம்ல இவ்வளோ இதா இருக்கேன். யம்மி யம்மி. ஹே எனக்கும் இது ரொம்ப ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். இந்த வெயில் காலத்துக்கு இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். பொங்குது பாரு, அங்கே பாரு, சோறும் வெஜிடபிளும் நல்லா பொங்குது பாரு. சோறு பொங்கிருச்சு, வெஜிடபிள்னா நல்லா குக் ஆயிடுச்சு. ஓகே, பிளேட் எடு, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். அப்படி எங்கள் அம்மா தேடுவாங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். ஓகே பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். முகமது, சீக்கிரம் ரெடி ஆகு, நம்ம புது வீட்டுக்கு எல்லா ஜாமாவும் வாங்கணும். எங்க ஃபௌசியாவை காணோம்? அம்மா, அவ ஹுமேராவோட வெளியே விளையாண்டுகிட்டு இருக்காமா. எங்க அப்பத்தாவை காணோம்? இந்தா வந்துட்டேன், நான் ரெடி ஆயிட்டேமா. நீ இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலையா? இங்க பாத்தியா எவ்வளவு அழகா சாரியா மாத்திட்டு வந்துட்டேன். அம்மா மாஷா அல்லாஹ், ரொம்ப அழகா இருக்கீங்கம்மா இந்த சாரியில. நீங்க தாம்மா கரெக்ட், எப்பயுமே டிப் டாப்பா ட்ரெஸ்ஸை மாத்திடுறீங்க. என்னாலதான் முடிய மாட்டேது. ஓகே, நான் இந்த சாரியிலேயே வர்றேன். அம்மா, தம்பியை கூட்டிட்டு போய் பெரியம்மா வீட்டுல விட்டுட்டு வந்துருங்க. உங்களுக்காக ஓலா புக் பண்ணி வெளியே ஆட்டோ வெயிட் பண்ணுது. அப்பா பார்த்து போப்பா, சின்ன பிள்ளைய வேற வச்சிருக்க. தம்பி, கரெக்டான அட்ரஸ்க்கு கொண்டு வந்து விட்டீங்க தம்பி. தேங்க்ஸ் தம்பி. இந்தாங்க, நீங்க கேட்ட காசோட எக்ஸ்ட்ரா 10 ரூபாய் போட்டு கொடுத்துருக்கேன், வாங்கிக்கோங்க தம்பி. நன்றி அக்கா, நன்றி. பாய் மக்கள்லாம் இப்படிதான் தாராள மனசா இருக்கீங்க. நன்றி அக்கா, தேங்க்ஸ் அக்கா. புது வீட்டுக்கு பாத்திரம் வாங்க போறேன், நீ வரேன்டா, வா சீக்கிரம் கிளம்பு. அதெல்லாம் கூடாது, விளையாடக்கூடாது. வேணா வெளியே எடுத்துட்டு போய் விளையாடு, இல்லாட்டா அடிப்பேன். என்னம்மா ஃபௌசியா, அம்மா தேடுவாங்கன்னு ஓடுன? என்ன ஜீனத், எதுக்காக வெயிட்டிங்? டாடி எனக்காக சக்கு நம்பர் சொப்பு சாமான் வாங்கி கொடுத்து விட்டுருக்காங்க. அதுக்காக தான் வெயிட்டிங். எங்க டாடி சொன்னதுபடி செய்வாங்க. ஓ அப்படியா ஜீனத், எப்ப வரப்போகுது? இப்ப நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். நாங்களாம் எங்க 2 பேரையும் அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். நீ எப்ப காமிக்க போற? நீங்க அன்பாக்ஸ் பண்றப்ப என்கிட்ட என்ன காமிக்கவா செஞ்சீங்க? நான் மட்டும் எதுக்கு உங்ககிட்ட காமிக்கணும்? நீங்க விளையாடுறப்ப என்ன சேர்த்துக்கிறவா மாட்டுக்கிறீங்க. அதனாலதான் எங்க டாடி கிட்ட அடம் பிடிச்சி எனக்கு நிறைய சொப்பு சாமான் வேணும்னு கேட்டேன். எங்க டாடி அழுகாதமா, உனக்கு ட்ரக்கு நம்பர் இன்னைக்கு வந்து சேரும்னு சொன்னாங்க. பாத்தியா, அழுத்திக்காத. நீ இல்லாம நாங்க திறக்கணும்லாம் நினைக்கல. நாங்க திறக்கிறப்ப நீ இல்ல, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? சரி நீங்க இல்லட்டாலும் எனக்கு போர் அடிக்கும் அதை ஓபன் பண்றதுக்கு. சரி நீங்களும் வாங்க. என்ன பந்தாவா? இந்த பந்தானா வேணாம், நீ வேணும்னா சொல்லு, நாங்க இருக்கிறோம். இல்லட்டா நாங்க போறோம். கேள்வி பண்ணப்பா, இருங்கப்பா. நீங்க இல்லட்டா எனக்கு ஜாலியாவே இருக்காது. நீங்க என்னை விட்டுட்டு ஓபன் பண்ணதுனால எனக்கு குட்டியோன்னு கோவம், அவ்வளவுதான். ஆனா உண்மைதான், குட்டி பிள்ளை சுண்டக்கா, நாங்க தெரியாம பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டைம் பண்ண மாட்டோம், ஓகேயா? மாதிரி வருது, வந்து எடுத்துக்கோங்க உங்க ஜாமான. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது, கை கண்ணா வலிக்குதுமா. சீக்கிரம் ஏமா பொண்ணு, இங்க வாமா. உன்னோட சொப்பு ஜாமா ஃபுல்லா அள்ளிக்கம்மா. என்னம்மா, உங்க அப்பா ட்ரக்கு நம்பரை அனுப்பியிருக்காங்க. இவ்வளவு சொப்பு ஜாமா வச்சு நீ என்னமா செய்ய போற? நான் விளையாடுவேன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட. சரிம்மா நீ விளையாடு, அதை போட்டு வந்து தூங்கு. என்ன வேணாலும் செஞ்சுக்க. போய் ஒரு டீ வேணா எடுத்துட்டு வாமா. காக்கா கத்த வேற செய்யுது, ரொம்ப பெஜாரா இருக்கு, ரொம்ப வெயிலா வேற இருக்கு. அவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்தேன்னா ஒரு டீ மட்டும் போட்டு எடுத்துட்டு வாமா. சரிங்க அண்ணா, உங்களுக்கு ஒரு டீ தானே எடுத்துட்டு வரேன் அண்ணா. டீயா இல்ல வெறும் காப்பி தண்ணிய குடுத்துருக்கியா? ஒன்னதையும் காணோம், ஒரு டிகாஷன் இல்ல, ஒன்னும் இல்ல. எப்படிதான் வீட்டுல குடிக்கிறீங்களோ தெரியல. என்னன்னா டீ போட்டு கொடுத்ததே பெரிய விஷயம், நீங்க இப்படி பண்றீங்க. சரிம்மா நல்லதமா இருக்கு டீ. இந்தாம்மா, ட்ரக்கு 100 ஜாமாவுமா. எல்லாத்தையும் வச்சு விளையாடுமா. நீ விளையாடுறியோ வச்சு தூங்குறியோ என்ன செய்வியோ தெரியாது. இந்தாம்மா, எவ்வளவோ ஜாமா. எவ்வளோ ஜாமா பார்க்கலாப்பா. உங்கள் அப்பா ரொம்ப நல்லா ஐட்டம்ஸாக அனுப்பியிருக்காங்க, எவ்வளோ அழகா இருக்கு. இந்த ட்ரக்கு நம்பரும் அனுப்பியிருக்காங்க. இதுக்கெல்லாம் எவ்வளோ வந்திருக்கும் காசு. சரிம்மா பாப்பா, கிளம்புறேன். சாய தண்ணி தந்ததுக்கு ரொம்ப நன்றிமா. சரிம்மா, வச்சு விளையாடு பாப்பா. உங்க டாடி எவ்வளவு சொப்பு ஜாமா வாங்கிட்டு வந்திருக்காங்க. வா, ஒண்ணா வச்சு எல்லாத்தையும் பார்ப்போம். செம்ம ஜாலி டே இன்னைக்கு. 2 சேர்,
ஒரு குடம் கேஸும் அது கரெக்டா பண்ணி வாங்கிட்டாங்க. அது கடாய், அதுக்கப்புறம் இன்னொரு கடாய், அப்புறம் ஸ்டெயின் பண்றதுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டெயின் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் குட்டி கடாய், அப்புறம் இன்னொரு குட்டி கடாய், இது பூரினா சுட்டுக்கலாம். அப்புறம் பாத்தியா குட்டி இட்லி குண்டா, அப்புறம் ரொம்ப முக்கியம் தண்ணி கஷ்டம் தான், பெரும் கஷ்டமா இருக்கு. அதனால தண்ணி அன்றதுக்கு குடம், பெரிய குடம் வேற வாங்கியிருக்காங்க, பெரிய குடம் வேற இருக்கு, அது ஓகே. அதுக்கப்புறம் வாளி, பாத்தியா தண்ணி அன்றதுக்கு வாளி. எல்லாத்தோடையும் உனக்கு சீஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதனாலதான் உங்க டாடி சீஸ் தூவுறதுக்கு இது. அப்புறம் தண்ணி குடத்தை கிட்ட ஓரமா வச்சிரும். எவ்வளவு பிளேட்ஸ்பா, எங்களுக்கும் சேர்த்துதான் உங்க டாடி வாங்கியிருக்காங்க பாருவேன். இங்க பாரு, தோசை சாப்பிட்றதுக்கு ஒரு பிளேட்டு, அதுக்கப்புறம் பிளேன் பிளேட்டு, அதுக்கப்புறம் சர்க்கிள், இங்க பாரு ஸ்கொயர் பிளேட் கூட இருக்கு, இன்னும் பிளேட்டு கூட இருக்கு. உங்க டாடி எல்லாருக்கும் சேர்த்து தாண்டி வாங்கியிருக்காங்க. நல்ல டாடி தெரியுமா? எவ்வளவு குட்டி கிளாஸ் பாத்தியா, செம்ம கியூட்டா இருக்குல்ல. அதுலயும் உங்க டாடி பாத்தியா 4 கிளாஸ். உங்க டாடிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அதனாலதான் குட்டி 4 கிளாஸ். நீ பாரு தோசை கல்லு பாத்தியா, செம்ம கியூட்டா இருக்குது. அப்புறம் கிளாஸ் 3 கிளாஸ். டிஃபன் பாக்ஸ்பா, 3 அடுக்கு உள்ள டிஃபன் பாக்ஸ், செம்ம கியூட்டா இருக்குடி. சாம்பார், அதுக்கப்புறம் ரைஸ், பொரியல் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். எவ்வளோ கரண்டு பாத்தி பாத்தியா, செம்ம கியூட்டா இருக்கு. நம்ம ஜாலியா வச்சு விளையாட போறோம். இங்க பாரு கண்ணாப்பை, அப்புறம் ஸ்பூனு, அதுக்கப்புறம் இது சாம்பிராணிக்குள்ளதுப்பா. இங்க பாரு சாப்பாடு அள்ளி போடுறதுக்கு 2 ஸ்பூன் இருக்கு. ஒரு தோசை சட்டி கூட இருக்கு. இது வந்து ஆக்சுவலி குப்பை அள்ளி போடுறதுக்கான முறம். அப்புறம் சட்டுவாப்பை, அப்புறம் கண்ணாப்பை, இன்னொரு சட்டுவாப்பை. அதுக்கப்புறம் பார்த்தியா உங்க அப்பா உனக்கு சீர்வரிசைதான் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாரு எவ்வளோ அழகான இது பார்த்தியா, செம்ம கியூட்டா இருக்கு. இங்கே பார்த்தியா, இதுவும் ஸ்டெயின் பண்ணுறதுக்கு தான். பூரி ஆயில் ஐட்டம்ஸ்லாம் வந்து நல்லா பொரிச்சு எடுக்கிறதுக்கு, நம்ம கையில் பற்றக்கூடாதுல. இது ஒன்று ரொம்ப நல்லா இருக்கு. குட்டி டிஃபன் பாக்ஸ் பார்த்தியா, 2 டிஃபன் பாக்ஸ்பா. நான் நினைக்கிறேன் உனக்கும் உன் தம்பிக்கும் நீங்கள் 2 பேரும் சண்டை போடாமல் விளையாடணுன்ட்டு உங்கள் டாடி வாங்கி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குட்டி கிண்ணம் உன் தம்பி கூட இதில் வச்சு சாப்பாடு தீட்டலாம். இது இட்லி சட்டி எனக்கு தெரியும். இது வந்து இட்லி தட்டு, அதுவும் எனக்கு தெரியும். இது என்னப்பா, இது உனக்கு தெரியாதா? இது டோனட் பிளேட்பா. இது டோனட் மாவை இதில் சுற்றி ஊற்றணும். இது நடுவில் மட்டும் எந்த மாவுமே ஊற்றாமல் இருந்தால் அழகாக டோனட் மாதிரியே வரும். ஒரு நாளைக்கு நான் செஞ்சு தரேன், ஓகேயா? ஓகே, சூப்பராக இருக்குல்ல. கிண்ணம், இட்லி சட்டிப்பா. ஃபஸ்ட்டு சில்வர் ஐட்டமை ஃபுல்லாக காமிச்சிக்க, அதுக்கப்புறம் வேணா பிளாஸ்டிக் எடுப்போம். இது ஒரு இதுப்பா, சில்லி பவுடர், அப்புறம் வந்து டர்மரிக் பவுடர், உப்பு எல்லாமே கொட்டி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குல்ல இது. அதுக்கப்புறம் கிரேட்டர், அதுக்கு குப்பான்றதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, அதுக்கப்புறம் வந்து ஆயில் கேனு, அப்புறம் இன்னொரு கிண்ணம் கூட இருக்குது. இது என் தம்பிக்கு தரையா? எடுத்துக்கப்பா உன் தம்பிக்கு. வெஜிடபிள்ஸ்னால் கட் பண்ணி ஸ்டெயின் பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக்கில், அதுக்கப்புறம் அருவாமனை வெஜிடபிள்ஸ்னால் கட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் மோர் கடைகிறதுக்கு, அதுவும் இந்த சம்மர் டைம்லலாம் நமக்கு மோர் வேணும்ல அது. அதுக்கப்புறம் குக்கர் பார்த்தியா, செம்ம க்யூட்டாக இருக்குடி. இந்த குக்கர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா. 2 ஜொக்கு, ஓகே. அதுக்கப்புறம் பாருவேன், தோசை ரொட்டி சுடுறதுக்கு 2 வாங்கி கொடுத்துருக்காங்க. எல்லாம் 2, 3. உங்கள் டாடி எங்களையும் நினச்சி பார்த்துருக்காங்க தெரியுமா. அதனால தான் எல்லாத்துலேயும் 2, 3 வாங்கி கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நீ தான் எங்களை மறந்துட்ட, ஆனால் உங்கள் டாடி எங்களை ஞாபகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தியா 2 இது இந்த மாவில் வண்டு பூச்சி இதெல்லாம் இருந்தால் நல்லா அரிப்பு வச்சு அரைச்சிட்டு யூஸ் பண்ணுறதுக்காக 2 கொடுத்துருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல 2 கலர்லேயுமே. இட்லி பார்ப்போம், இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். செம்ம க்யூட்டாக இருக்குடி. 2 பிளேட்டு பார்த்தியா, கீழே ஒரு பிளேட்டு, மேலே ஒரு பிளேட்டு, மொத்தம் 8 இட்லி போடலாம்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குல்ல. செம்ம க்யூட்டாக இருக்குது. என்கிட்டலாம் குட்டி கிச்சன் செட்டு தான் இருக்குது. உங்ககிட்ட எவ்வளோ பெரிய கிச்சன் செட்டில். இன்னொன்று இங்கே பார்த்தியா 2 இது வாங்கி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான்ப்பா. உங்கள் டாடி ஒரு கேமரா ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க பாருவேன். என்ன கேமரா இது? இதில் லைட்டு வருது தெரியுதா? லைட் எரியுது. இது ப்ரொஜெக்டர்ப்பா. இது இருட்டில் பார்த்தா தான் தெரியும். லைட் ஆஃப் பண்ணிட்டு போய் பார்ப்போமா? ஃபஸ்ட்டு நம்ம இதை வச்சு விளையாடலாம்ப்பா. லைட்டில் வேணால் அது இருட்டில் போய் பார்க்கலாம். இப்போ எங்கே இருட்டில் பார்க்க முடியும்? இது டே டைம் தானே. ஒன்று மிஸ் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்தியா, எல்லா கிச்சன் ஐட்டமையும் நம்ம வாஷ் பண்ணி இதில் வந்து தண்ணி வடிய விடுறதுக்காக எவ்வளோ பெரிய ஓட்டை வச்சு உங்கள் டாடி வாங்கி தந்திருக்காங்க பார்த்தியா. செம்ம க்யூட்டாக இருக்குடி. இதை வச்சு நம்ம சமைச்சு சாப்பிடுவோமா? ரொம்ப நல்லா இருக்கும்ல.
ஹே, இந்த கிச்சன் ஐட்டம்லாம் வச்சு சமைச்சு சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். எங்கள் அம்மா கூப்பிட்றாங்கடி, எங்கள் அம்மா திட்ட போகிறாங்க. ஓகே, நாளைக்கு வேணால் விளையாடலாம். ஓகேயா? இந்த எல்லா ஐட்டம் வச்சோம். ஆல்ரெடி எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்குள்ளேயே டைம் ஆயிடுச்சு. ஓகேப்பா, நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். எங்கள் அம்மா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டா திட்டுவாங்க, எங்கள் டேடியும் திட்டுவாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ சொப்பு ஜாமான் வாங்கி கொடுத்து உனக்கு புண்ணியம் இல்லை, என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறேன்னு சொல்லுவாங்க. ஓகேப்பா, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். அம்மா இல்லா அம்மா ஜீனத்து வாங்க சாப்பிட. எங்கள் அம்மா கூப்பிட்றாங்கப்பா, நான் போகிறேன். எங்கள் அம்மா கூப்பிட்டு போகாமல் இருந்தால் எங்கள் டேடி வேறு திட்டுவாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ சொப்பு ஜாமான் வாங்கி கொடுத்தும் பொண்ணு என் பேச்சை கேட்க மாட்டேங்குது அப்படின்னு எங்கள் டேடி கிட்ட சொல்லி கொடுத்துருவாங்க, என்னை மாட்டி கொடுத்துருவாங்க. ஓகேப்பா, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த சொப்பு ஜாமான் வச்சு ஃபௌசியா சொன்ன மாதிரியா நாளைக்கு வேணால் மேகி பண்ணி காட்டுக்குள்ளே வச்சு சாப்பிட்லாம். ஓகேயா? பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்ப்பா. நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் எங்கள் டேடி கிட்ட காமிக்க போகிறேன். என் டேடிக்கு தேங்க்ஸ் சொல்லணும்ல, ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கசீரா சொல்லணும்ல, இவ்வளோ சொப்பு ஜாமாவும் எனக்காக வாங்கி தந்ததுக்கு. If you like the video, please do support and subscribe to our channel. Bye. Assalamu alaikum. Fi amanillah. ஹே, போதும்பா சொப்பு ஜாமான் வச்சு விளையாண்டதுனா, வாங்க நம்ம ஸ்லைமை வச்சு காட்டுக்குள்ளே கொண்டு போய் விளையாடலாம். ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸ்லைம் வச்சு விளையாட வேண்டிய பொருட்கள் கிளிட்டர், பெபிள்ஸ், அப்புறம் ஸ்லைம். நம்ம நசுக்கி தாறுமாற ஆக்குற அந்த ஸ்லைமை கீழே போடுவோம். அதுக்கு மேலே கிளிட்டர்ஸை ஊற்றுவோம். ஹே, வாங்கப்பா வாங்க. ஹே, வா, அழகா இருக்கு ஹப்சா. எப்படி ஹப்சா இதெல்லாம் வீட்டில் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அம்மா, நம்ம இந்த இதை வச்சு விளையாண்டா தப்பா? ஹே, ஆமாப்பா, இது நம்ம ட்ரெஸ்ஸில் பட்டாலும் போகாது, நம்ம வாயிலே வச்சிருக்கக்கூடாது. இதெல்லாம் கெமிக்கல் அல்லவா? அதனால தான் உங்கள் அம்மா உங்கள் வீட்டில் விட மாட்டேங்கிறார்கள். என்ன அப்சா திடீர்னு தமிழ்ல வேற மாதிரி பேசுற? சும்மா அப்படி இப்படின்னு அப்பப்போ அந்த மாதிரி தமிழில் பேச வேண்டியதா? ஹேய், ஸ்லைம் அழகா இருக்குப்பா. என்ன இது இவ்வளோ அழகான ஸ்லைமாகவே இருக்கு. சரி வாங்க, இதில் க்ரீன் கலர் கிளிட்டர். ஓ வா, மலை துளிகள் அப்படியே சாரலாக கொட்டுறியப்பா. என்ன இது பார்க்கவே இவ்வளோ அழகா இருக்கு. இந்த பால்ஸ் எடுத்து கொட்டும் போது எவ்வளோ அழகா இருக்கு போதுன்னு தெரியல. என்ன கலர் கலராக இருக்கு. இந்த பால்ஸ் எல்லாம் பார்க்க ஆசையா இருக்குப்பா. இந்த பால்ஸ் எல்லாம் தனித்தனியாக கலர் கலராக பிரித்து பார்ப்போமா? இல்லை ஒன்றாவே போடலாம், ரொம்ப அழகா இருக்கும். இப்படி விளையாண்டாதான் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஆமாம், ஒன்றும் எல்லாரும் ஏன் சாட்டிஸ்ஃபைங் சொல்கிறீங்க? இதில் என்ன சாட்டிஸ்ஃபைங் இருக்கோ தெரியலப்பா. என்ன ஒரே அமுக்கிட்ட ஹப்சா உங்க வீட்டில் அவனை பணியை சொல்லி ஒரே அமுக்குறேன். இல்லைப்பா, பிணைஞ்சா கூட கை வலிக்கும். ஆனால் இந்த ஸ்லைம் இருக்கே, இது பார்க்கறதுக்கு நான் இவ்வளோ தூரம் காட்டுக்கு வந்திருக்கேனா? என்னப்பா இப்படி வந்திருக்கு, இவ்வளோ அழகாக வரும்னு தெரியாதே. இதெல்லாம் நம்ம ஸ்கூல் ப்ராஜெக்டில் கேட்டாங்கன்னா இந்த விளையாட்டை டெய்லி விளையாடலாமே. ஐயோ, எங்கள் அம்மா இதுக்குத்தான் நான் வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. இந்த ஸ்லைமு இவ்வளோ அழகாக இருக்குமா? அப்சா பார்த்தேன், என்னோட ட்ரெஸ்ஸில் ஒட்டினா போகாதுன்னு சொன்னியே. நான் இப்போ உன்னோட ட்ரெஸ்ஸில் தான் போட போகிறேன். சும்மா இது பண்ணாதுப்பா, ஓவராக சீன் விடாத. ஹே, வாங்கப்பா வீட்டுக்கு போவோம். காட்டுல இருட்டாயிருச்சுன்னா திருப்பி போகிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அது வேற இல்லாமல் எங்கள் அம்மா பாத்திரம்னா வாங்கிட்டு வீட்டுக்கு திரும்பி இருப்பாங்க. போடி, ரொம்ப ஜாலியாக இருக்கு இதை வச்சு விளையாடுறதுல. நானா வரல, நீ வேணா போய்க்க. உங்கள் அம்மாவுக்கு நீ வேணா பயந்துக்க, எங்களாலாம் பயப்பட முடியாது. எங்கள் அம்மா எவ்வளோ லேட் ஆனாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீ வேணா போயிட்டு வா. டேய், சீக்கிரம் வாடா, ஃபௌசியா வேற விட்டுட்டு வந்திருக்கோம். நம்ம சீக்கிரம் எல்லாத்தையும் பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு சீக்கிரம் திரும்பணும். என்னக்கா நல்லா ஹாயா உட்கார்ந்து இருக்க மாதிரியே தெரியுது. ஆமா தம்பி, நீ சேர் மேல கால் நீட்டி உட்கார்ந்துட்டு இருக்க. எனக்கு முதுகு வலிக்குதுப்பா, சேர் இல்லாம இருக்க. நீ காலுக்கு ஒண்ணு முதுகுக்கு ஒண்ணு வச்சிருக்க. ஒரு வியாபாரமும் இன்னைக்கு நடக்கல. உனக்கு அது ஏதாவது வந்தா இங்க தள்ளி விட ஆட்களை. காப்போ, நீ வேற என் வியாபாரத்தை பார்த்தா உனக்கு எப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியல. தொங்குனது தொங்குபடியாத கிடக்குது, ஒருத்தவங்க கூட இல்லக்கா. குடம் கூட நகட்டு கிடக்குது தெரியுதா? அத கூட தூக்கி வைக்கிறதுக்கு மாற்றப்பட்டு காலை நீட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்குக்கா. உன் கடைக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா சொல்லுக்கா ப்ளீஸ்க்கா. ஏதாச்சும் ஒரு வியாபாரம் நடந்தா இன்னைக்கு நைட்டுக்கு சாப்பாடுக்கு கஷ்டம் இல்லாம இருக்கும். புள்ளைய பாவம், புள்ள குட்டிக்கா. ஏதாச்சும் வியாபாரம் வந்துச்சுன்னா சொல்லுக்கா. சரியில்ல எனக்கு வந்தா உனக்கு சொல்றோம்ல. நீ உனக்கு வந்து எனக்கு சொல்லு. நல்ல மேமினிக்கே வந்து உட்காந்துட்டேன். ஒன்றும் ஒரு வியாபாரமும் நடக்கல. என்ன பண்ணன்னு தெரியல.
அம்மா அம்மா ப்ளீஸ் மா சாக்லேட் தான் விக்குதுமா ஏதாச்சும் வாங்கி தாங்கம்மா ப்ளீஸ் மா. இன்னும் கடை தெருவுக்குள்ளேயே நுழையல ஆரம்பிச்சிட்டியாடா? சாக்லேட் வேணும், இது வேணும், அது வேணுண்டு உங்க அப்பா பிள்ளைய கொண்டு போய் விடுறேன்னு பிராக் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால சீக்கிரம் போனை போட்டு சீக்கிரம் வர சொல்லு. அம்மா ஏமா இப்படி பண்றீங்க? ஒரே ஒரு சாக்லேட் தானம்மா வாங்கி கேட்கிறேன். ஒரு சாக்லேட் கூட வாங்கி தர மாட்டீங்களாம்மா? ஏமா இப்படி பண்றீங்க? எனக்கு ஒரே ஒரு சாக்லேட் வாங்கி தாங்கம்மா. நான் அப்பதாவுக்கு நான் பண்ண மாட்டேன். போங்க போங்க. உன்னைய கூட்டிட்டு வந்ததுக்கு ஒரு கழுதை எடுத்துட்டு வந்தாவாச்சும் திருப்பி எல்லா ஜாமாவையும் ஏத்திட்டு போ. இரு, வெயிட் பண்ணு, உனக்கு ஒரு சாக்லேட்டை வாங்கி தரேன். அம்மா எதுக்குமா கழுத? ஒரு மாடு வேணா நிக்குதுமா, மாடை வேணா பிடிச்சு கூட்டிட்டு போங்க. டேய், ரொம்ப வாய் பேசாதடா. உங்க அப்பத்தாவுக்கு போனை போடுறா, சீக்கிரம் வேலையை பார்ப்போம். ஏமா ஒரு சாக்லேட் வாங்கி தர முடியல, இவ்வளவு பேச்சு பேசுறீங்க. சரிடா, வாங்கி தரேன்டா, வாடா. என்ன சாக்லேட்ரா வேணும்? கடையில ஆளையே காணோடா. வந்துட்டேன். நோட்டை வைங்க, சாக்லேட் எடுங்க. ஆள் இல்லாமையா கடை போடுவோம்? அம்மா, சின்ன பையன் கேட்குறாம்மா, வாங்கி கொடுங்கம்மா. பாவம், அந்த பையனோட முகத்தை பார்த்தா அப்பாவியா தெரியுறான். தெரியுது தெரியுது, அப்பாவியா நல்லா தெரியுது. எவ்வளோப்பா அந்த பட்டர்ஃப்ளை சாக்லேட்டு? அதுவா, அது கேண்டி பட்டர்ஃப்ளை சாக்லேட்டு, ரொம்ப விலை ஜாஸ்திமா. எவ்வளோப்பா அந்த பட்டர்ஃப்ளை சாக்லேட்டு? அதுவா, 50 ரூபாம்மா. 50 ரூபா கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க. சரிப்பா, 2 பட்டர்ஃப்ளை சாக்லேட் தான். அது அவளுக்கு 2 100 ரூபாய். எனக்கு என்ன வேணும் கேட்காம நீங்களே பட்டர்ஃப்ளை சாக்லேட் சொல்லிட்டீங்க. எனக்கு பட்டர்ஃப்ளை சாக்லேட் ஒன்று வேணும், அந்த பென் லிப்ஸ்டிக் ஒன்று வேணும், அந்த சிரிஞ்சு ஒன்று வேணும். அவன் கடையில் இருக்கிறதே 3 சாக்லேட், அந்த 3க்கு ஒன்று ஒன்று தாமா ப்ளீஸ்மா. டேய் போதும்டா, நீ கடையே கேட்டாலும் கேட்பேன். அதனாலதான் நானே டிசைட் பண்ணிட்டேன், 2 பட்டர்ஃப்ளை சாக்லேட்டே தாங்க. என்னம்மா 50 ரூபா தரேன், 100 ரூபா தாங்கம்மா. 2 பட்டர்ஃப்ளை சாக்லேட் 100 ரூபா. இதுலயுமா பேரம் பேசுறீங்க? பையனுக்கு வாங்கி கொடுக்குறீங்க, கரெக்டா வாங்கி கொடுங்கம்மா. காசு 100 ரூபா தந்துட்டு 2 எடுத்துட்டு போங்க, இல்லைன்னா போய்கிட்டே இருங்க. என்னப்பா ரொம்ப வாய் பேசுறேன்? என் பையனோட ரொம்ப ரொம்ப அதிகமா வாய் பேசுறேன். அது ஃபோல்டு பண்ணதுனால அப்படி இருக்கு. உள்ள 2 தாள் இருக்கு, பாருப்பா, பாத்துட்டு பேசுப்பா. சாரிம்மா சாரிம்மா, நான் தப்பா சொல்லிட்டேன், உங்களை சொல்லல. சரி சரி, அந்த காசை தந்துட்டு 2 பட்டர்ஃப்ளை சாக்லேட் எடுத்துட்டு போங்க. என்ன ஜாலியோ, கடத்தருக்கு வந்து ஜாமான வாங்கல, அது காட்டி சாக்லேட் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். சரி வா. அப்பத்தா, அம்மா கடத்தருக்கு வர சொல்லி 1 மணி நேரம் ஆச்சு அப்பத்தா. நீ ஏன் அப்பத்தா இவ்வளவு லேட் பண்ற? அம்மா உங்களை போட்டு வையிட்டு அப்பத்தா. சீக்கிரம் வா அப்பத்தா, இந்த டுபாக்கூர் கடைக்கு வா அப்பத்தா. எனக்கு அம்மா வேற பட்டர்ஃப்ளை சாக்லேட் வாங்கி தந்திருக்காங்க அப்பத்தா. அம்மா போன் போட்ட சொல்லி ரொம்ப ரொம்ப வரியா இருக்கிறாங்க. நீ வந்தா நல்லா ஜாலியா இருக்கும் அப்பத்தா. ப்ளீஸ் அப்பத்தா, சீக்கிரம் வா அப்பத்தா. வந்துட்டியா அப்பத்தா பக்கத்துல? வந்துட்டேன்லை, உங்க அம்மா நான் இல்லாம ரொம்ப ஆடுதலை. வரேன் வரேன் வரேன். வந்து உன்னையும் பாத்துக்கிறேன், உங்க அம்மாவையும் பாத்துக்கிறேன், வீட்டுக்கு ஜாமானையும் வாங்கி தரேன். ராசா அம்மாடி, நான் இல்லாம எங்கேயும் போக மாட்டான். உங்க அம்மா உன்னை இழுத்துட்டு வந்துட்டாலோ? இவ்வளவு லேட்டு, எப்ப பாரு லேட்டா தான் இருக்க. ஏமா இப்படி பண்ற? சீக்கிரம் வர மாட்டியாமா? எப்ப பாரு லேட்டு. வீட்லயும் ஒரு வேலையும் இல்லை உனக்கு, ஆனா அப்படிதான் லேட்டா இருக்கு. வீட்டுல எவ்வளவு வேலையை முடிச்சுட்டு நான் வந்திருக்கேன், ஏமா இப்படி லேட் பண்ற? ஆமா ஆமா, நீ வாய் பேசிக்கிட்டே இரு. என் பிள்ளை ஏன் கூட்டிட்டு வந்த? நான் வந்துட்டேன்ல, உள்ள போய் ஜாமான சட்டு புட்டுன்னு வாங்குற வழிய பாப்போம். சரி வாங்க வாமா. இங்க வாக்கா, என் கடைக்கு சீக்கிரம்க்கா. எவ்வளவு ஜாமான் இருக்குன்னு பாருக்கா. பாட்டிமா பாட்டிமா, ஏன் இதுக்கு வாமா. நிறைய ஜாமான், வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்கும் இடம், காட்டு பூச்சி இடம். இங்க வாமா. ப்ளீஸ்க்கா, பெரிய ஆளா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பெரிய இடமா இருக்கும்க்கா. ப்ளீஸ்க்கா, இந்த வாட்டி மட்டும் எனக்கு விட்டு கொடுக்கா. நானே புள்ள பூச்சியா இருக்கேன். இன்னைக்கு என்னோட வியாபாரம் நல்லா போகணும்னு நினைக்கா. ப்ளீஸ்க்கா. எனக்கும் தானே வியாபாரம், உனக்கும் வியாபாரம். யாருக்கிட்ட அவங்களா வர்றாங்களோ அது அவங்க உங்களுக்கு. இங்க வர சொல்ல அங்க வர சொல்லுன்னா பேசாத, சரியா? எனக்கு வந்தா எனக்கு, உனக்கு வந்தா உனக்கு. 2 கடை தான் இருக்கு இந்த கடை தெருவுலயே. அண்ணன் கடைக்கு போகலாமா இந்த அக்கா கடைக்கு போகலாமான்னு தெரியல, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. ஆனா இந்த அண்ணன் கடையிலயே நிறைய ஐட்டம் இருக்குமா, வேணா இங்கே வாங்கிடலாமா, இல்லாட்டா 2 கடையிலயும் சேர்த்து வாங்கிடலாமா? 2 கடையிலயும் சேர்த்தே வாங்கணும், ஜாமான் நிறைய வாங்கணும்ல. ஒரே கடையில வாங்காம பார்த்து ஆலோசனை பண்ணி 2 கடையிலயும் ஜாமான வாங்குவோம். வா உள்ள போ. இவா ஃபர்ஸ்ட் அடுப்பு வாங்கணுமா, அடுப்பு வாங்கிக்கிறோம். அண்ணா அடுப்பு இருக்கா?
ஐயோ அடுப்பு இல்லையேம்மா. இங்க வாங்கக்கா, எங்ககிட்ட அடுப்பு ஸ்டவ் எல்லாம் இருக்குக்கா. வாங்கப்பா வாங்க, இங்க அடுப்பு இருக்கு, மிக்ஸி இருக்கு, சட்டி பானை தூக்கு சட்டி, அப்புறம் வந்து எல்லா ஐட்டமுமே இருக்குமா. கோப்பை பானை கிளாஸ் தட்டு, அப்புறம் எல்லா கூட்டுகளும் ஒரே இதில் வைக்கிற மாதிரி பவுலு, பெரிய சட்டி கடாயி, அப்புறம் கிண்டுறதுக்கு ஆப்பை எல்லாமே இருக்குமா. உங்களுக்கு எல்லா தேவைகளும் வீட்டுக்கு தேவை உள்ள பொருட்கள் எல்லாமே இருக்குமா. இங்கே நீங்களே பாருங்க, குடம் கூட இருக்கு, சில்வர் குடம். பிளேட்லேயே வந்து சர்க்கிள் பிளேட் மட்டும் இல்லை, ஸ்கொயர் பிளேட் கூட இருக்கு. பக்கத்தில் தம்பி கடையும் இருக்கு. தம்பி கடையில் மிக்ஸி, சட்டுவாப்பை, பாடை, அப்புறம் தோசை கல், கரண்டி எல்லாமே இருக்கு. தம்பி நீனும் எடுத்து கொடு தம்பி, என்னடா வேணுமோ அதெல்லாம் எடுத்து கொடு தம்பி. ஆமாக்கா நான் எடுத்து கொடு. வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் பொருளா ஸ்டவ்வை வாங்கிடுவோம், அதுதான் பெஸ்ட். அக்கா அந்த ஸ்டவ் எடுத்து காமிங்க. ஆமாம்மா, 2 வெரைட்டி ஸ்டவ் இருக்கு. மஞ்சள் கலர் பார்டர் வச்ச ஸ்டவ், அப்புறம் ஸ்டீல் ஸ்டவ் இருக்கு. விறகு அடுப்பு இருக்குமா. இல்லக்கா, விறகு அடுப்புனா வேணாம், விறகு அடுப்பு வச்சு சமைக்கிற காலம்னா போயிருச்சுக்கா. இந்த பார்டர் வச்ச ஸ்டவ் தாங்க. இந்த அடுப்பு ஓகே தானம்மா? எல்லாத்தையும் செட் பண்ணி வைப்பா, எல்லாத்தையும் செக் பண்ணி பாத்துக்கங்கம்மா. வேற என்னடா ஐட்டம் வேணும் சொல்லுவா. ஃப்ரை பண்றதுக்கு பேன் காமிங்கக்கா. எது வேணும்னு சூஸ் பண்ணிக்கம்மா. மீடியம் சைஸ் இருக்கு, ஸ்மால் சைஸ் இருக்கு, பிக் சைஸும் இருக்கு. அம்மா நீ கேட்ட மாதிரி அலுமினிய சட்டி, அலுமினிய பிளேட்டு, அப்புறம் பொரிக்கான் சட்டி, 3 வகையான பொரிக்கான் சட்டி, அப்புறம் சில்வர் பிளேட்டு எல்லாமே எடுத்து வச்சாச்சுமா. பாருமா, சர்க்கிள் பிளேட்னா எடுத்து வச்சாச்சு. எல்லாத்துக்கும் பே பண்ணிருமா. இதுவும் வேணும்னா பாருமா, ஏதாச்சும் உனக்கு தேவைப்படும். ரொட்டி கடை வேணும்னாலும் எடுத்துக்கம்மா. அப்புறம் வந்து இட்லி குண்டானா இருக்குது, சின்ன குண்டாவும் இருக்குது, பெரிய குண்டாவும் இருக்குது. அப்புறம் இதுனா வந்து எல்லாம் மிளகா பொடி மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். சின்ன இட்லி குண்டா கூட இருக்குது. நீங்கள் சின்ன குடும்பமாக இருந்தால் சின்ன இட்லி குண்டாவை எடுத்துக்கோங்க. சின்ன இட்லி குண்டா வேணாக்கா. அப்புறம் இதுதான் நல்லா இருக்குல்லம்மா, இது வேணா வாங்கிக்கிறவா. ஏமா தேவையில்லாத பொருட்கள்லாம் எதுக்குமா அல்ற போட்டு வீட்டை போட்டு குவிக்காதவா. ஆமாம் ஆமாம், ஆசையாக இருக்குமா, ப்ளீஸ்மா இதை மட்டும் எடுத்துக்கிறவா. சரி எடுத்துக்க, ஆசை எதுக்கு கெடுக்க. வாங்கடா, கிஃப்ட் இருக்குக்கா. உனக்கு என்னடா வேணுமோ அது எல்லாத்தையும் வாங்கு. என் தம்பி கடையும் இருக்கு, என் தம்பி கடையிலேயே என்னடா வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்க. என் பாரு, ஆப்பை கரண்டி சட்டுவாப்பை எல்லாம் இருக்கு, குடம் கூட இருக்கு. அக்கா நீ என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் அள்ளிக்கோ. என் கடையில வாங்குற மாதிரி மலிவான விலை எங்கேயுமே கிடைக்காதுக்கா உனக்கு. அப்பா எல்லா பொருளும். ஏக்கா இப்படி காமெடி பண்ற காலகாலத்துல நானே டென்ஷனா பண்ண ஃபுல்லா சூடா இருக்குக்கா. இல்ல தம்பி இல்ல தம்பி, சும்மா கேலி பண்ணேன். அந்த கொடை எவ்வளவுப்பா? அக்கா 100 ரூபாய் தான்க்கா, வெறும் 100 ரூபாய் தான். அம்மாடி, கொடத்தையே 100 ரூபாய் சொல்ற. உங்ககிட்ட ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷினா வாங்கலான்னு பார்த்தேன். நீ என்னடா இவ்வளவு ரேட்டு சொல்லுவ? உங்களுக்கு கொள்ளடிக்கிறிய. அந்த அக்காவே பரவாயில்லையே. ஏக்கா இப்படி பேசுற? குடம் 100 ரூபாய் தானே சொன்னேன், என்னவோ 10,000 ரூபாய் சொன்ன மாதிரி பேசுற. போதும்பா தம்பி, 10 ரூபாய் குடத்தை போய் 100 ரூபான்னு சொல்ற. அக்கா அக்கா ஏக்கா இப்படி பேசுற? 100 ரூபாய் தானக்கா சொன்னேன். வேணா உனக்கா வேணா 50 ரூபான்னு போட்டு தரேன்க்கா. இப்பயே பாதிக்கு பாதி வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் வேற பேசுறேன். எனக்கு 10 ரூபாய் கூட போட்டு தருவாங்களுக்கு. அக்கா நீ நிறைய ஜாபம் வாங்க வேண்டிய நம்பிக்கையில தான்க்கா போட்டு சொல்றேன். பிளீஸ்க்கா, ஏக்கா இப்படி பண்ற? அக்கா நீ வேணும்னா வாங்கிக்க, இல்லைன்னா போய்கிட்டே இருக்கா. ஓ நீ ஒண்ணு வாங்கணும்னா தேவையில்லைக்கா. உன் கடையில ஒன்றும் ஜாமாவும் நல்லாவும் இல்லை, எனக்கு வேணாவும் வேணாம், போப்பா. இவ கடையில நல்ல நல்ல பொருளா இருக்கு. ஏன் இப்படி வேற பேசி இப்படி செலவழிக்கிற? பொருளை என்னைக்குமே தரமான பொருளை வாங்கி போட்டாதான் வீட்டுல நல்லதா இருக்கும். இப்படி போட்டு சட்டியை வந்து பித்தளை சட்டியோ உடஞ்ச சட்டியோ வாங்கினா நல்லா இருக்குமா? சரிப்பா சரிப்பா, எதுவும் சொல்லாதீங்க. நம்ம கம்மியாவே கேட்டு கம்மியாவே பொருளை வாங்கிட்டு போயிடுவோம். சரி சரி, நீ அமைதியா இரு. வேறடா நான் பேசிக்கிறேன். அதுக்கப்புறம் அவன் ரொம்ப வாய் பேசுறான்னு நினைச்சுக்கிட்டு தராம போயிட போறான். அவன் வேற ரொம்ப பேசுறான். சரிம்மா, இந்த வேலைடா வேற பேசுறதுடா நீனே பேசிக்கமா. ஒரு பைசா கம்மி பண்ண மாட்டேங்க்கா. 50 ரூபாய் தான் குடம். குடம் வேணும்னா வாங்கிக்கோங்க. ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, ஜெக்கு, தூக்குச்சட்டி, சில்வர் ஜாமா எல்லா ஐட்டமுமே இருக்கு. என்ன வேணுமோ அதை ஃபுல்லா அள்ளிட்டு போங்க. காசு இதுதான், ஃபிக்ஸ்டு ரேட்டு தான். வேணும்னா வாங்கிக்கோங்க. ஏன் தம்பி கோவப்படுறீங்க? அது பிள்ளை சின்ன பிள்ளை தம்பி, அதுக்கு தெரியாது. ஆமாக்கா, நம்மளும் எவ்வளவோ சரி ஜாமாவை விற்கணும்னு தான் பாக்குறோம். அவங்க என்னன்னா ரொம்ப கம்மி பண்ணி கேக்குறாங்க. அக்கா ஃபர்ஸ்ட் அந்த அக்கா கிட்ட வாங்கின எல்லா சில்வர் ஜாமாவுக்கும் செட்டில்மெண்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் என் கடையில வந்து வேறம் பேசி எல்லாத்தையும் வண்டியில ஏத்தி விடுங்கக்கா.
சரி தம்பி, அதுக்கு காசை கொடுத்துட்டு வந்துடும். தம்பி, அந்த அக்காவுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு, வண்டிக்கும் ஃபோன் போட்டு சொல்லியாச்சு, எல்லாத்தையும் ஏத்துங்க சட்டை புட்டுண்டு. சரிக்கா நீ சொன்ன மாதிரியே செஞ்சிரும். பெரிய ஜாமான்கள்லாம் ஃபர்ஸ்ட் ஏத்துருவோம். வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் ஏத்தியாச்சு. ஓகே, மிக்ஸி ஏத்தியாச்சு. அதுக்கப்புறம் ஸ்டவ்வையும் ஏத்தியாச்சுக்கா. ஓகேக்கா, ஃபர்ஸ்ட் இந்த ஜாமான் உங்க வீட்டு பக்கத்துல போய் இறக்கிருங்கக்கா. அதுக்கப்புறம் வண்டியை திருப்பி அனுப்புங்க. அப்பதான் சில்வர் ஜாமான் அனுப்புறதுக்கு கரெக்டா இருக்கும், எந்த டேமேஜ் இல்லாம இருக்கும். இல்ல தம்பி, ஒரே சவாரிலேயே எல்லா ஜாமாவையும் அனுப்பிடுவோம், அப்பதான் நல்லது, ஏன்னா காசு மிச்சமாகும். அக்கா, ஏன்க்கா இப்படி கஞ்சத்தனம் பண்ற? இவ்வளவு ஜாமான் வாங்கியிருக்க, சேஃப்டியா போய் இறங்க வேணாமா? ஏன்க்கா 2 வாட்டி ஏத்திட்டு போக்கா. சரிப்பா, நீ சொல்றதும் கரெக்டு தான். ஃபர்ஸ்ட் இது போய் இறங்கிட்டோம், அதுக்கப்புறம் அடுத்த லோட வந்து அடுத்தது ஏத்துவோம். சரி தம்பி, இவ்வளவு ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப நன்றி தம்பி. உன் பொருள்கள்லாம் அல்ஹம்துலில்லாஹ் சூப்பரா இருந்துச்சு தம்பி. முகமது, வா வண்டியில ஏறி உட்காந்துக்க, நீனும் இதுலயே போ, அப்பதான் சரக்குங்கெல்லாம் சீக்கிரம் நல்லபடியா போகுதான்னு பார்க்கலாம். அக்கா 2 gift பாக்ஸும் வச்சிருக்கேன், பாத்துக்கங்கக்கா. ஹே ஆமாப்பா, நல்ல ஜாலியா உங்களோடய விளையாட்டு வந்திருக்கலாம். அம்மா வந்துருவாங்க, அம்மா திட்டுவாங்கன்னு சீக்கிரம் வந்தேன். அது என்னன்னா அம்மா வரவே இல்லை, அம்மாவுக்காக வெயிட் பண்றேன். சரி ஓகே கவலைப்படாத, வெயிட் பண்ணு, நான் கீழே இறங்கி வரேன், சைக்கிள்ல டிராப் பண்ணிட்டு. சீக்கிரம் வாப்பா, சீக்கிரம் வா, ஏதாச்சும் விளையாடல, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஹே, என்னோட சொப்பு சாமானா ரொம்ப அழுக்கா இருக்குடி, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணலாம், ஓகேயா? கதை நானும் வரேன் பூச்சிக்குடி, என்னையும் சேர்த்துக்கிறியா? மசன்னு நிக்காம சொப்பு ஜாமா போய் அள்ளிட்டு வா. ஏய், உனக்கு தெரியலையா, என் சொப்பு ஜாமான் எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துட்டேன், லிக்விடும் எடுத்துட்டு வந்துட்டேன் பாரு. பெரிய பவுல்ல லிக்விடை ஃபுல்லா ஊத்துறேன் பாரு, உனக்கு தெரியலையா? ஏய் கஞ்ச பிசினாடி, லிக்விட கொஞ்சமா ஊத்தாத, நிறைய ஊத்துடி. ஏய் போதும்டி, லிக்விட்னா அவ்வளவு போதும், அதனால ஒரு குடம் தண்ணியே போதும், ஏன்னா என்னால குடம் தண்ணினா அள்ள முடியாது. ஏய் பாத்திரத்தை ஃபுல்லா அள்ளி போடுடி, மசன்னு நிக்காம. அதுதான் செய்ய போறேன். நீ என்ன வாயாலேயே நல்லா வங்காளம் தேச வர பேசுற, நீனும் செய்யறேன்னு சொல்லிட்டு எதுவும் செய்ய மாட்டேங்கிற பாரு. ஏய், நான் தேண்டி கிரேட்டரை தூக்கி போட்டேன், அதுக்கு நான் என்னையே திமிரா பேசுறியா? சரி வா பண்ணலாம் எல்லாம். சரி, நான் இப்ப தேய்ச்சி கழுவுறேன். நல்லா முறையில போட்டு முக்கி எடுக்கணும், தண்ணியில போட்டு நல்லா இப்ப தேய்க்கிறேன் பாரு. உனக்கு தேய்க்கிறது தெரியுதா? நான் தேய்க்கிற மாதிரியா நீனும் எல்லா பாத்திரத்தையும் எடுத்து தேயி. ஓகேடி, நான் கொஞ்சம் தேய்க்கிறேன், நீ கொஞ்சம் தேரு. இன்கி பிங்கி பாங் பாங், இன்கி பிங்கி பாங். ஏய், இங்கி பிங்கினா வேணாடி. ஏய், பேப்பர் சிசர் அந்த கட் பண்ண, அது விளையாடுவோமா? விளையாடலாமே. ஏய், அங்க பாத்தியா, என்னோட சொப்பு ஜாமானா ரொம்ப கரை பிடிச்சிருக்குடி, அதை நல்லா தேயிடி. இங்கி பிங்கினா வேணாடி, ஸ்டோன் பேப்பர் சிசர்னா வேணாடி, நல்லா நீ தேய். இன்னொரு டப்பை எடுத்துட்டேன், அதுல பிளெயின் வாட்டரை ஊற்றி சர்ஃப்ல முக்கினதை ஃபுல்லா நல்லா கழுவுவோம், அப்பதான் வந்து எல்லா துரு பிடிச்சதும் போகும். ஏய், இது ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ் தானே? ஏய், உங்க அம்மாக்கு தெரியாம எடுத்துட்டு வந்துட்டால, வீடு உனக்கு ஸ்பெஷல் தொப்பு தட்டை இருக்கு நாளைக்கு. கண்டுபிடிச்சிட்டியா? ஓகே எங்க அம்மாவுக்கு தெரியாது, எங்க அம்மா வர்றதுக்கு முன்னாடி எல்லா ஜாமாவையும் கழுவி ட்ரை பண்ணி உள்ள தூக்கி வச்சிருவேன்ல. ஏய், கழுவி வச்சதுப்பா, எல்லாத்தையும் எடுத்து காய வைப்போம் ஒன்னா. ஏய் இல்லடி, ரொம்ப இன்னும் அழுக்கா இருக்குடி, அதை நல்லா தேய்ச்சி கழுவுறீங்க பாரு. நீ கழுவுவே மாட்ட, பேசிக்கிட்டே இருக்கிறப்பா, தேய்ச்சி கழுவு. தேய்ச்சதுன்னா போதும்டி, இதுல என்ன சமைக்கவா போற? ஏய் வா, என்ன சொப்பு ஜாமாவே எடுத்து இன்னொரு டப்பில் காய போடுவோம். சரி, இப்பதான் எல்லாத்தையும் போட்டுட்டேன். இப்ப எல்லாத்தையும் வாட்டரை ஃபுல்லா ட்ரைன் பண்ணி காய வைக்க போறேன். ஹே, அந்த ஸ்ட்ரீட்ல முகமது ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா விளையாடுறான், நீ வேணா உன் பாத்திரத்தை காய வை, நான் போய் அவங்களோட போய் விளையாட போறேன். ஓகே பாய். ஹே, என்ன எல்லாரும் அமைதியா சைலண்டா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? உங்களுக்காக தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செம்ம ஐடியாவோட வந்திருக்கேன். தெரியலையா, மேல 2 ஸ்கிரீனை தொங்க விட்டுருக்கேன் பாத்தியா? கிரீன் கலரும் பிங்க் கலரும். பிங்க் கலர் வந்து கேர்ள்ஸ் டீம், வந்து கிரீன் கலர் வந்து பாய்ஸ் டீம். ஓகேயா? என்னடா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொன்ன, கடைசியில என்னன்னா கார்களை நிப்பாட்டி வச்சிருக்க. போட, நாங்களாம் இதுக்கு வரல, நாங்க கேர்ள்ஸ் தான். சட்டி பானை வச்சு விளையாடுற நேரத்துல இந்த மாதிரி கார்களா வச்சு விளையாட சொல்ற. போ முகமது, உனக்கு பிடிக்கும்னு சொல்லு, எங்களுக்கு பிடிக்கும்னா சொல்லாத. ஏ ஹப்சா, இப்படி பண்ற? எப்பயுமே உன்னோட சேர்ந்து தானே நாங்க விளையாடுறோம். நீ என்ன கேம் சொன்னாலும் சரின்னு ஒத்துக்கிறோம்ல, ஒரு டைம் இதை வச்சு விளையாடலாம்ல, வா ப்ளீஸ். இருக்கு, கிஃப்டும் இருக்கு. இந்த கார் வந்து இந்த பிரவுன் கலர் கோட்ல
அதுல யாரோட கார் வந்து ஃபர்ஸ்ட் போய் நிக்குதோ அவங்களுக்கு gift. ஓகேயா? டேய் என்ன எங்களை ஏமாத்தலான்னு பாக்குறியா? காருங்க போய் தப்பா நின்றுச்சுன்னா நாங்க என்னடா செய்வோம்? அது கரெக்டா போய் நிக்காம அது வந்து கரெக்டா ஓடாம இருந்துச்சுன்னா நாங்க வந்து அவுட்டா? உன் கார் நல்ல காரா இருக்கும், அதனால வந்து நல்லா ஓடும், நீ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்துருவ. எங்க கார் வந்து டுபாக்கூர் காரா இருந்துச்சுன்னா என்ன செய்யறது? நாங்க வந்து ஜெயிக்காம தோத்து தானே போவோம். அதெல்லாம் முடியாதுனால இந்த கேமுக்கு வரல. இதுனா போங்காட்டம். ஏய் அதெல்லாம் இல்ல, உன் காரை நீ தான் ட்ரெயின் பண்ணி வச்சுக்கணும். விளையாட வரணும்னா வா, இல்லடா போ. என்னடா பொசுக்கு நீ இப்படி சொல்லிவிட்ட? விளையாட வர வேணாண்டு. சரி வர்றேன். என்னோட கார் மஞ்சக்காரா? ஓகே. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் த கேம். ஃபயாஸோட கார் வந்து ப்ளூ காரு, என்னோட கார் வந்து மிலிட்டரி காரு, எல்லோ கார் வந்து ஹப்சாவோட காரு, அப்புறம் சுண்டக்கா கார் வந்து பிங்க் கலர் கார். ஓகே, யார் கார் ஃபர்ஸ்ட் போய் ரீச் ஆகுதோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் ரீச் ஆகுறவங்களுக்கு செகண்ட் பிரைஸ், தேர்டுக்கு தேர்டு, அப்புறம் வந்து ஃபோர்த்துக்கும் பிரைஸ் இருக்கு. ஓகேயா, கவலைப்பட வேணாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? அவங்க காரை வந்து ஸ்டார்டிங் பிளேஸ்ல நிக்க வைங்க. அப்புறம் யார் கார் ரீச் ஆகுதோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பிரைஸ் இருக்கு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். கெட் ரெடி, ஸ்டெடி, ஸ்டார்ட், கோ. கார் ரொம்ப ஸ்லோவா போகுது. எனக்கு டுபாக்கூர் காரை கொடுத்துட்டா இந்த முகமது. செம்மடா உங்களோட காரு. ஃபயா சூப்பர்டா, உன் கார் தான் ஃபர்ஸ்ட் போய் நிக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு ஃபயாஸ், செகண்ட் பிளேஸ் முஹம்மத், தேர்ட் பிளேஸ் ஹப்சாத், ஃபோர்த் பிளேஸ் வந்து இந்த சுண்டக்கா தான். அது கார் வந்து ஒன்னும் போய் ரீச் ஆகல. ஓகே பரவாயில்ல, ஆத்தல் பரிசா ஃபோர்த் பிரைஸ் கொடுத்துருவோம். Like, share, support and subscribe to our channel. Bye. Take care. Assalamualaikum. Fi amanillah. Don't forget to subscribe our channel.